ஹலோ வெல்கம் டு ஆர்ட் ஃபார் ஆல் வித் ஷமீம். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக ட்ரீ ட்ராயிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 ட்ரீ ட்ராயிங் சொல்லித்தரேங்க. ஸோ 3மே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிலேட்டிவ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீ ட்ராயிங் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ 3 ட்ரீயுமே வந்து நான் இதிலே உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நியர்பையாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீ, ஒரு ட்ரீ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தெரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு ட்ரா க்ராஸ் லைன். கொஞ்சமாக க்ராஸாக கொண்டு போகணும், ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் லைட்டான க்ராஸ், ஒரு பெண்டு, இதில் இருந்து ஸ்ட்ரெயிட், ஓகேங்களா? இவ்வளோ தூரம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறோம். இங்கே இதே மாதிரி இங்கே இருந்தோம். ஸோ இது போக போக என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இது நேரோவாக நீங்கள் கொண்டு போயிடுறீங்க, சரிங்களா? இப்போ இப்படி போட்டுட்டோமா, தெரியுதுங்களா? இதுக்குள்ள கேப்பு, இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸும். ஸோ இதுதான் இந்த ட்ரீக்கான ஒரு இது. நீங்கள் இதை விட பெரிய ட்ரீ ட்ரா பண்ணுறீங்க, பெருசாக ட்ரா பண்ணுறேன் அப்படின்னாலும் சேம் கான்செப்ட் தான். நீங்கள் இங்கேருந்து தான் வந்து கொஞ்சம் அதிகமான லென்த் வந்து கொடுக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 டைமென்ஷனில் ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இங்கே இருந்தோ நான் இந்த ட்ரீயில் இங்கேருந்து காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ நியர்பையாக நம்ம ஷேடிங் கொடுக்கும்போது இங்கே இந்த லைன் வந்து நான் எப்படி பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். ஸோ பாருங்கள், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாருங்கள், இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக ஒரு ஆரோ ட்ரா பண்ணால் எப்படி இருக்குங்க? ஃபஸ்ட்டு ஒன் வந்து சின்னதாக போட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ இதை விட கொஞ்சம் லென்த் அதிகமாக இந்த இது வந்து ட்ரா பண்ணுறோம், ஓகேங்களா? இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லென்த் அதிகமாக. ஸோ தேர்ட் ஒன் இதை விட லென்த் அதிகமாக. இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லென்த் வந்து நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ கிராஜுவலாக யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த லைன். பாருங்கள், ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருந்த ஒரு இது தெரியுதுங்களா? இப்படி லைன் போட்டிருக்கோம், இதுக்குள்ளே பண்ணது ஜிக்ஸாக் லைன். பாருங்கள், நான் டிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸராக கொடுக்கணும். இதே மாதிரி நல்லா பாருங்கள். இப்போ க்ளோஸர். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் கண்டினியூஸாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இங்கே எண்டு வரும்போது உங்களுக்கு இதுவும் கம்மியாகணும், இந்த டிஸ்டன்ஸும் கம்மியாகணும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே, லேர்ன் பண்ணுறது, இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்கள தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ட்ரீ, ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து கொடுக்குறோம். இதுலேயே வந்து ஸ்ட்ரோக்ஸும் கொடுக்கலாம். இந்த இதுவும் வந்து நீங்கள் ரொம்ப டெப்த்தாக வரைகிறீங்க அப்படிங்கிற போது நீங்கள் லைன்ஸ் தான் கொடுத்துருக்கீங்கிறது வந்து தெரியாது, தெரியுதுங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நாம் இந்த இதை வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி ஜிக்ஸாக் லைன் கொடுத்தீங்களோ அதே மாதிரியான லைன்ஸ் தான் வந்து இங்கே கொடுக்குறோம். ஸோ இங்கே கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான லைன், ஓகேங்களா? ட்ரீயோட அந்த ஹைட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். தென் இங்கே இது நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை இந்த ஆங்கிள்லேருந்து ஷேட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ட்ரீ வந்து பார்த்துட்டோம். இப்போது செகண்ட் ட்ரீ.
இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதாவது ஏரோ மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம போட்டிருக்கோம். அது எதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம போட்டுட்டோம், அதாவது லீவ்ஸ் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லீஃபில் தான் வந்து இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ வந்து இந்த இது நான் இங்கேயே கொடுத்துக்கிறேங்க. உள்ளேருந்து இந்த சைடு ஆப்போசிட் சைட் இங்கே கொடுத்தோம் இல்லையா, இது வந்து இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா. இது வந்து இந்த ஏரோ டைரெக்ஷனில் போட்டது தான் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட போகிறோம். ஸோ இது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் சொல்லித்தர போகிறேங்க. ஸ்ட்ரோக்ஸ்னால் லைன்ஸாக வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த லைன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து நீங்கள் இப்படி லைன் கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா. வி தெரியுதா, நான் டிஸ்டன்ஸ் அதிகமாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி போட்டிருக்கோம் கரெக்டாக. இப்போது இதுக்குள்ளே இந்த மாதிரி லைன்ஸ். ஸோ இதுக்குள்ளே உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து நம்ம இப்படி ட்ரை பண்ணணுங்க. இந்த மாதிரியான லைன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம இப்படியே வந்து கண்டிப்பாக இப்படியே ட்ரை பண்ணலாம் பாருங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸு இந்த வி ஷேப் இல்லாமல் இந்த மாதிரி கூட நம்ம இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன், தட் மீன்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி கூட நீங்கள் போடலாம். ஸோ இந்த ட்ரீயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து போடுற மாதிரி இல்லை லைன்ஸ் வந்து நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்படி தான் வந்து நீங்கள் பென்சில்லையும் இதே டெக்னிக் தான். ஓகேங்களா. நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ட்ரீ வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா. இது எல்லாமே நல்லா அடர்த்தியாக போட வேண்டிய ட்ரீ. இதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லைன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அடர்த்தியாக தெரியும். புரியுதுங்களா. இப்படி போட்டிருக்கோன்ட்டு ஒரு இது இந்த மாதிரியும் கொடுத்துருக்கோம், இப்படியும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ரியலிஸ்டிக்காக நம்ம பார்த்து செய்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கோ நம்ம அப்படியே பண்ணலாம். பட் இமேஜினேஷனில் வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராகவே க்ரியேட் பண்ணலாம். இந்த இதில் இது கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த இது வந்து அதே மாதிரி நீங்கள் எப்படி ஷேட் பண்ணமோ அதே தான், டெக்னிக்ஸ் ஒன்று தான். ஓகேங்களா. நீங்கள் அதே மாதிரி ஷேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் நான் அதிகமாக கொடுக்குறேன். பாருங்கள். இப்போ இந்த ட்ரீயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே நீங்கள் ஆயில் பாஸ்டலில் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். க்ரையானும் உங்களுக்கு நிறையா லீவ்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். பெண்ணை நாம் கொடுக்கறதுனால சிங்கிள் லைன்ஸ் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக அப்படியே தெரியுது. ஓகேங்களா. இதுவே க்ரையானில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தட் தான் எல்லாத்துலேயுமே. ஈவன் நீங்கள் பெயிண்டில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதே தான். ஓகேங்களா. ஒவ்வொரு லைன்ஸாக வந்து கொடுக்கலாம். நான் பெயிண்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வேறு ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ண முடியும். ஃபேன் ப்ரஷ்லலாம் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஓகேங்க. இப்போ இந்த செகண்ட் ட்ரீயும் முடிஞ்சுது. ஓகேங்களா. இப்போ நம்ம மூணாவதாக ஒரு ட்ரீ வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 ட்ரீ முடிஞ்சது. இப்போது தேர்ட் ட்ரீ. ரொம்ப ஈஸி. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக வரைகிற ஒரு மரம், நம்ம ஊர் தென்னை மரம். கொஞ்சம் க்ராஸாக போட்டுக்கோங்க. பாருங்க இங்கே இருந்தோம். இது உங்களுக்கு மேலே போக போக என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியாயிட்டே வரணும்.
ஓகேங்களா. நம்ம இந்த சைடு தான் கொடுக்கணுமானாலாம் இல்லை, நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கூட கொடுக்கலாம். நீங்கள் எங்கே எப்படி ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த டைரெக்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இது போட்டுட்டோங்களா, இதில் இருந்து 1 2 ஒரு யூன்னு நினச்சிக்கோங்க. நம்ம இப்படி யூ போடுவோம் இல்லையா, இது வந்து நம்ம ரிவர்ஸாக போட்டிருக்கோம். ஸோ நல்லா பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த யூ தான் போட்டிங்க, அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு ஆர்க்கு, இதிலேருந்து ஒரு ஆர்க்கு. ஓகேங்களா. இப்போது இதில் 2 சைடும் தெரிகிற மாதிரி நம்ம போடலாம். 2 லீவ்ஸும் வந்து தெரியும். ஏன்னா உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் இருக்குது, டைரக்ஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு லீஃப் வந்து தெரியும். ஓகேங்களா. நான் இன்னொரு தடவை தனியாக கூட நான் கோகனட் ட்ரீ சொல்லித்தரேங்க. ஏன்னா டைரக்ஷன்ஸ் எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது வந்து தெரியணும். இப்போது இந்த வளைவுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் வந்து நமக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு தான் வந்து லீஃப் வந்து தெரியும். இதோட உங்களுக்கு முடிஞ்சிடும். இன்னொரு பக்கம் போடணுமானா வேண்டாம், ஏன்னா இது சாய்வாக இருக்குது. இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சாய்வாக இருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் போட்டால் போதுமானது. இங்கே மட்டும்தான் வந்து இந்த சைடும் கொடுக்கணும், இந்த சைடும் லீஃப் கொடுக்கணும். இங்கே ஓரளவுக்கு கம்மியாக கொடுத்திங்கன்னா போதும். ஏன்னா முழு லீஃபும் வந்து தெரியாது, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. இப்போது இந்த சைடு ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்திங்கன்னா போதும். இங்கே எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயுங்க. ஆனால் என்னென்னா இங்கே வந்து நீங்கள் டெப்த்து வந்து அதிகமாக கொடுக்கணும். டெப்த்துனால் நமக்கு 2 லீஃபும் வந்து ஒரே இடத்துல தெரிகிறதுனால அதிகமாக கொடுக்க வேண்டிய இது வந்து இருக்கும். லீஃப் வந்து அதிகமாக கொடுக்கணும், இவ்வளோதாங்க. ஸோ பாருங்கள், இப்போது ஜஸ்ட்டு இதுக்காக நான் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி. இது வந்து ஹேச்சிங்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக நம்ம வந்து 3 ட்ரீ வந்து பார்த்துருக்கோம். இந்த 3மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ.